தன்னை கொலை செய்த காதலனையும் காதலனுடைய குடும்பத்தையும் 34 வருஷம் கழிச்சு ஒரு பெண் ஆவியா வந்து பழி வாங்கியிருக்காங்க. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்தவர் சம்சுதீன். அவருக்கு வந்து திருமணமாகி மனைவி குழந்தைகள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாரோட சேர்ந்து ஒரு கூட்டு குடும்பமா வந்து இருந்திருக்காரு. ஸோ அவரு வந்து வீட்டுக்கு தெரியாம மும்பையை சேர்ந்த பர்ஸ்னா அப்படின்ற பெண் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. அதாவது அஃபேர்ல இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பர்ஸ்னா வந்து சம்சுதீன் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. உன்னுடைய மனைவிக்கு எப்படி உன்னுடைய சொத்துல சரிபாதி உரிமை இருக்கோ அதே மாதிரி எனக்கும் உன்னுடைய சொத்துல சரிபாதி உரிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இந்த விஷயம் வந்து சம்சுதீனுடைய குடும்பத்துக்கும் வந்து தெரிய வந்துருது. அதனால குடும்பத்துல நிறைய சண்டைகள் சச்சரவு தகராறுன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. சோ சம்சுதீன் வந்து பர்ஸ்னா கிட்ட இருந்து எப்படியாவது விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாரு. இது எல்லாம் நடந்தது 1992ல. ஒரு நாள் பர்ஸ்னா வந்து மும்பையில இருந்து கிளம்பி சம்சுதீன் வீட்டுக்கு வந்து வராங்க. அப்போ சம்சுதீனுடைய தம்பி அதுக்கப்புறம் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் 3 பேரும் சேர்ந்து பர்ஸ்னாவுடைய கழுத்தை நெரிச்சு கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு அவங்களுடைய உடம்ப வீட்டுல இருந்த ஒரு பாலடைஞ்ச செப்டிக் டேங்க்ல போட்டு புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம அதே வீட்டுல வந்து இருக்காங்க. 2015ஆம் ஆண்டு சம்சுதீன் வந்து மாரடைப்பால உயிரிழந்துறாரு. அவருடைய மரணத்துக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அதாவது ஆவி வந்து இருக்கிறதா வீட்டுல இருக்க எல்லாரும் வந்து ஃபீல் பண்றாங்க. அதுவும் முக்கியமா பர்ஸ்னாவுடைய ஆவிதான் வந்து வீட்டை சுத்தி வருது அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால அந்த வீட்டுல அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியல. ஒரு கட்டத்துல அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீட்லயும் பர்ஸ்னாவுடைய ஆவி அவங்கள துரத்தி வர மாதிரியான ஒரு பயம் அந்த ஃபீலிங் வந்து அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. அதனால நிறைய பூஜைகள் மாந்தரிகம் எல்லாம் பண்ணி பாக்குறாங்க. எத்தனை பூஜை பண்ணாலும் பர்ஸ்னாவுடைய ஆவி அடிக்கடி அவங்க கண்ணு முன்னாடி வந்து போற மாதிரியும் ஃபீல் பண்றாங்க. அதனால அந்த விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருக்கிற மக்களுக்கு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் அகமதாபாத்துடைய குற்றப்பிரிவு போலீஸுக்கும் வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்துருது. போலீஸ் வந்து சம்சுதீன் வீட்டை வந்து சோதனை பண்றாங்க. சோதனை பண்ணும்போது அந்த செப்டிக் டேங்க்ல ஒரு மண்டை ஓடும் மோதிரமும் வந்து கிடைக்குது. அந்த மண்டை ஓட வந்து டிஎன்ஏ டெஸ்டுக்காக அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் சம்சுதீனுடைய தம்பி வந்து நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்றத வந்து ஒத்துக்கிறாரு. 34 வருஷம் ஒரு கொலையை பண்ணிட்டு என்னதான் தப்பிச்சிருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சியும் பயமும் அவங்கள வந்து போலீஸ் கிட்ட மாட்ட விட்டுருக்கு. அந்த பகுதி மக்கள் வந்து பர்ஸ்னாவுடைய ஆவிதான் அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு போலீஸ் கிட்ட வந்து மாட்ட விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.